போட வர அவங்க பேச சரி அவன் போடி வாடின்னு பேசுறாங்க. நான் இப்ப போடி வாடின்னு சொல்றேன் பையன் லைன்ல இருக்கும்போது அந்த மாதிரி தான் பேசுறாங்க. போட வாடன்னு தான் பேசுறாங்க. உங்ககிட்ட நான் மரியாதை பேசுனேன் சரிங்களா? இங்கதான் என்ன அவங்களே நின்னுட்டாங்கன்னா இங்கதான் என்னங்க இங்கதான் நான் என்ன சரியா இங்கதான் என்ன சொன்னாங்களா இல்லையாடா? கேளுங்க. சரி இத்தனை பேர் வரலாமா? இருங்க இத்தனை பேர் வரலாமா? சும்மா ஒண்ணு குடுக்கலங்க. சரி இத்தனை பேர் வரலாமா? இத்தனை பேர் வரலாமா? கலெக்ஷன் கொஞ்சம் இந்த ஏரியால 3-4 கஸ்டமர் இருக்காங்க. பார்க்க முடியாதுங்க சரிங்களா? அதுக்கு இத்தனை பேர் வரலாமா? இத்தனை பேர் வரலாமா? சரி RBI ரூல்ஸ் படி தான் லோன் கொடுத்தீங்க. அந்த அம்மா கட்டல இல்ல அடுத்து என்ன பண்ணணும்? லீகல் ஆக்ஷன் போவோம். 3 மாசம் போகும் தானே. லீகல் ஆக்ஷன் போவோம். இப்ப அவங்க இப்ப கட்ட முடியல சொல்லிட்டாங்களே. சொல்லிட்டாங்களே. வந்து எழுதி கொடுத்தாங்களா? ஆபீஸ் வந்து எழுதணும்லாம் இல்ல. யார் சொன்னது? ஆபீஸ் வந்து எழுதணும் யார் சொன்னது? முடியல அப்படினா ஆபீஸ் வந்து எம்டியை பார்த்தோ வந்து எழுதி கொடுக்கணும். அப்படியெல்லாம் இல்ல. எழுதி கொடுக்கணும். அப்படியெல்லாம் இல்லங்க. ஆபீஸ் வந்து எழுதி கொடுக்கணும்ல இல்ல. நான் வந்து கலெக்ஷன் ஸ்டாஃப் கிடையாதுங்க சரிங்களா? நான் கலெக்ஷன் மேனேஜர் தானே. உங்களுக்கு தெரியும்ல. உங்களுக்கு மேனேஜர் தானே. உங்களுக்கு தெரியும்ல. எப்படி பேசணும்னு சொல்லி கொடுக்க மாட்டீங்களா? ஏன் கொடுக்காம ஏன் சொல்லி கொடுக்காம அனுப்பவே இல்லைங்க. அப்புறம் எப்படி நேத்து அந்த அம்மா போடி வாடினாங்க? நீங்க யார் வேணா வாயில என்ன வேணா பேசலாம். அப்புறம் அவங்க எப்படி பேசுறாங்க? அவங்க எப்படி பேசுறாங்க? போன்ல இருந்தாங்க. நான் பேசுறேன்ல. போன்ல நீங்க பேசுறா? வேணாங்கம்மா. ஏங்க நீ போன்ல பேசுற நேர்ல தான் என்னென்ன பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்க. நான் கூப்பிடுறேன் சொன்னா அந்த பையன் தான் உங்கள்ட்ட சொல்லிட்டு இருந்துச்சு. வா போன்னு சொல்லிட்டு நான் உங்கள்ட்ட என்ன சொன்னேன்? வேணா பஞ்சாயத்து பண்ணாதீங்க. பொறுமையா இருங்க. நான் பேசிக்கலாம் நான் 10 மணி வரைக்கும் உட்கார்ந்தேன் நான். 10 மணிக்கு உட்கார்ந்திருந்தேன் நான். பொறுமையா இருங்க. பேசிக்கலாம் நான் சொன்னேன். ஆமா இப்ப திருப்பி வந்து வாடி போடின்னு எதுக்கு சொல்லுங்க? வாடா போடுறா. உன்னை வாடா போடான்னு சொல்லுவீங்களா? யாராவது ஒரு கலெக்ஷனுக்கு வர ஸ்டாஃப் வந்து கஸ்டமர் யாராவது போடி வாடின்னு பேசுவாங்களா? பையன் மாதிரி நேத்து யாருமே நீ பேசுனது கிடையாது. போடி வாடின்னு யாரா பேசுவாங்க? 13 மாசம் கரெக்டா போயிருக்குன்னா என்ன சொல்லணும்? சரி நம்ம கரெக்டா கட்ட என்ன சொல்லலையா? சரி ரெடி பண்ணி கட்டுங்கன்னு சொல்லிட்டு போனா பரவாயில்லை. அதாவது லோன் கொடுத்தோன்னு சொல்லணும்னா லோன் கொடுத்தா இவங்க என்ன லோன் கொடுத்தா நீ டிகிரி முடிச்சிட்டு வந்திருக்கறேன்னா எங்க அம்மா நான் சொல்ல வருவேன். நீங்க யாருங்க என்ன சொல்றது? நான் உங்களை சொன்னேனா? வா போன் மரியாதைலாம் பேசுறீங்க. வா போன் பேசவே கிடையாதுங்க. அவங்க பேசினாலாம் பேசினாங்க. நீங்க திரும்ப பேசினா புரியலங்க. பணம் சொல்லிட்டாங்களே போக வா போயாச்சுங்க. அதுக்கு தான் வா போன் இருக்கறாங்க. என்ன சொன்ன உனக்கு லோன் பேசணும் யாருங்க ரூல்ஸ் கொடுத்தது? சட்டை என்ன போட்டுருக்கு? சட்டை என்ன போட்டு இப்படி போய் பணம் கட்டாதவங்க மன உளைச்சல் பண்ணுங்கன்னு சொல்லி. நாங்க மன உளைச்சலே பண்ணல. கொடுத்த பணம் தான கேட்டாங்க. கொடுத்த பணம் உங்க பணத்தை கொடுத்தீங்களா? உங்களோட பணத்தை நீங்க ஒரு வேலைக்கு போறீங்க. நீங்க ஒரு நிறுவனத்துல நீங்களும் ஒரு நிறுவனத்துல வேலை செய்றீங்க. உங்களுக்கு ஓனர் கொடுக்கற அடுத்து பண்ணணும் தானே. RBI ரூல்ஸ் படி லோன் கொடுத்தீங்க. RBI ரூல்ஸ் படி அவங்க நடந்துட்டாங்க. என்ன பண்ணணும்? RBI ரூல்ஸ் படி அவங்க நடந்துட்டாங்க. என்ன நடந்துக்கல? வந்து எழுதி கொடுத்தாங்களா? எதுக்கு எழுதி கொடுக்கணும்? அது லேட்டா இந்த மாசம் அவங்க டைம் கேட்டாங்க கட்ட முடியல. அடுத்து சரி RBI ரூல்ஸ் நடக்கணும் அப்படினா பாருங்க. RBI ரூல்ஸ் படி RBI யார் வாடி போடின்னு பேசுனா யார் வாப்பன்னு பேசுனா யார் பேசுனா? அப்ப நீங்க தான் பேசுறீங்க நானும் சொல்லுவேன். ஒரு பையன மான மரியாதை எல்லாம் பேசிருக்கீங்க. வாங்க கம்ப்ளைன்ட் பண்ணிக்கலாம். வாங்க கம்ப்ளைன்ட் பண்ணிக்கலாம். உங்கள்ட்ட ப்ரூஃப் தான் நீங்களும் காமிங்க. வாங்க போலாம் வாங்க. நான் எதுக்கு போய் பண்ணணும்? நான் எதுக்கு போய் பாதிக்கப்பட்டவங்க யாரு? பாதிக்கப்பட்டவங்க யாரு? இப்ப நீங்க தான் எத்தனை பேர் வந்திருக்கீங்க? எத்தனை பேர் முத வரலாமா? நாங்க வந்தது ஓகேங்க. எதுக்கு அவங்க அப்படி பேசணும்? மேனேஜர் தான் நீங்க. எத்தனை பேர் வரலாமா? எத்தனை பேர் காலையில வரலாமா? சட்டத்துல எத்தனை பேர் போலாம்னு சொல்லி நான் வந்து மேனேஜருங்க. சரிங்களா? எனக்கு அப்படியே சொல்லுங்க. அந்த அம்மா என்ன ஓடிட்டாங்க? நீங்க எத்தனை மாசம் பணம் வச்சீங்க? 10 பேர்த்த வீட்டுக்கு கூப்பிட்டு நீங்க தான் பேசுறீங்க. நீங்க தான் பேசுறீங்க. நான் ஸ்பீக்கர் வச்சு நான் கேட்டுட்டே இருக்கேன். 10 பேர்த்த வீட்டுக்கு கூப்பிட்டு நீங்க 10 பேர்த்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து நீங்க தான் சொன்னீங்க. கேட்கணும். சரிங்களா? பேர் கூட்டி வந்து பண்ணிட்டீங்க. அம்மா இப்படி அதுவா சொன்னது. 4 பேர் வீட்டுக்கு வந்தா அசிங்கம். வேணாம். தேவைனா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. நான் சொல்றேன் நான். பிரச்சனை இல்ல சொல்லி பேர் வந்து பிரச்சனை கிடையாது. உங்க வீட்டுக்கு இருங்க. உங்க வீட்டுக்கு எத்தனை பேர் நின்னா? இல்ல அவரே மரியாதை பேசுறாங்க. ஓடி ஓடி பேசுறாங்க. நீங்க சொல்லுங்க. அவங்க வீடியோ எடுக்கறாங்க. நீங்க நியாயமா பேசுறீங்க. அவங்க பேசுறாங்க. நான் இங்க வரேன். பேசு ரூல்ஸ் அதான் நீங்க பேசுங்க. அதான் பேசும்போது இல்லன்னா நீங்க சொல்லுவீங்க. நம்ம பேசுறீங்க. ஆமா அதான் சொல்றீங்க. அப்படி அதான் சொல்றீங்க. பையன் பேசுறாங்க. இங்க தான் காமிச்சிருந்தேன். போட்டோ எடுக்க ரூல்ஸ் இருக்குதா? சின்ன பையனை வச்சிட்டு ஒரு படிக்கிற பையனை வச்சு போட்டோ எடுக்க ரூல்ஸ் இருக்குதா? போட்டோ எடுக்கலாம். எந்த சட்டத்துல
RBI rules படி எடுத்துக்கலாம். எழுதி கொடுக்கலாம் சரிங்களா எங்க வேணாலும் பேசியாச்சு அவங்க லெட்டர்ல தரேன்ட்டாங்க நம்ம தேவையே இல்லைங்க. நீங்க ரூல்ஸ் பேசுறவங்க லோனே வாங்கிருக்க கூடாதுங்க. லோனே வாங்கிருக்க கூடாது. இது எல்லாமே குழுனா இவ்வளவு தான் போவாங்க. லோன் கட்டணும், ஒரு ஆள் கட்டணும், ஷேர் பண்ணி கட்டணும் அப்படிங்கறது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். எந்த லோன் இருங்க மீட்டிங் போடும்போது மீட்டிங் போடும்போது இருக்கீங்களா? மகளிர் சுய உதவி குழு ஒண்ணு நீங்க கொடுக்க கிடையாது. இதுல வந்து ஷேர் பண்ணி கட்டணும்லாம் கிடையாது. நீங்க வந்து கொடுத்துருக்கிறது சட்டப்படி நீங்க கொடுத்துருக்கிறது என்ன தெரியுமா? அப்டேட் செய்யப்பட்ட கந்துவட்டி. யார் அப்படியே கந்துவட்டி யாருமே கிடையாதுங்க. நான் எதுல இருந்து கொடுத்துருக்கேன் நான் உங்களுக்கு? சரி இருங்க இதுல நான் எதுல இருந்து லோன் கொடுத்துருக்கேன் தெரியுங்களா? நான் எதுல இருந்து லோன் கொடுத்துருக்கேன் தெரியுங்களா? சவுத் இந்தியா தான் தெரியுமா உங்களுக்கு? சவுத் இந்தியான்னு உங்களுக்கு தெரியுமா? சவுத் இந்தியான்னு தெரியுமா உங்களுக்கு? சவுத் இந்தியான்னு உங்களுக்கு தெரியுமா? சவுத் இந்தியான்னு உங்களுக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் அம்மா உங்களுக்கு தெரியுமா? சவுத் இந்தியான்னு உங்களுக்கு தெரியுமா? சவுத் இந்தியா குழுவுல அவங்க பாதிக்கப்பட்டதா சொல்றாங்க. சவுத் இந்தியான்னு தெரியுமா? சவுத் இந்தியான்னு தெரியுமா? நான் எதுல கொடுத்துருக்கேன் எனக்கு தான் தெரியும். அவங்களுக்கு தெரியும். அம்மா அவங்க சவுத் இந்தியால இருந்து கொடுத்துருக்கேன். லோன் சவுத் இந்தியால இருந்து லோன் கொடுத்துருக்கேமா? எதுல இருந்து கொடுத்துருக்கேன்? மீட்டிங் போட சொன்னமா சொல்றீங்களா? கஸ்டமருக்கே தெரியாது. என்ன பேங்க்ல கொடுத்துருக்கீங்க? கஸ்டமருக்கே தெரியாது. மறந்து வச்சு சொல்றேன். அதுவே அவங்களுக்கு தெரியல. எல்லாமே RBI ரூல்ஸ் படி தான் கொடுத்துருக்கீங்க சரிங்களா? பேங்க் நார்ம்ஸ் படிங்க பாருங்க. பேங்க் நார்ம்ஸ் படி தான் கொடுத்துருக்கேன். நான் ஃபெடரல் பேங்க்ல இருந்து தான் நான் கொடுத்துருக்கேன். இத்தனை பேர் வந்தது வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு மட்டும் வரலைங்க சரிங்களா? ஒவ்வொரு கஸ்டமருக்கு பார்க்கும்போது அப்ரைசர் போகணும், கலெக்ஷன் ஸ்டாஃப் போகணும், மேனேஜர் போகணும். ஆட்டோமேட்டிக்கா இதுதான் ரூல்ஸ். சட்டம் வந்து இப்படி எல்லாம் போடவே கிடையாது. இப்படி போய் ஒருத்தர் மன உளைச்சல் பண்ணும், பெண்கள் வந்து டார்ச்சர் பண்ணணும். சட்டமே கிடையாது. ஒருத்தர் வீட்டு முன்னாடி இத்தனை பேர் வந்து நிக்கலாம். யார் நின்னது? யார் என்ன கேட்டாங்க? ஏதாவது பேசணுமா? நாங்க ஃபர்ஸ்ட் ஏதாவது பேசணுமா? ஏதாவது நீங்க தான் பிரச்சனை உண்டாக்கிட்டு இருக்கீங்க. நீங்க தான் தேவையில்லாம பிரச்சனை உண்டாக்கிட்டு இருக்கீங்க. நீங்க தான் மூணாவது நபரே உள்ள வரக்கூடாதுங்க. மூணாவது நபரே உள்ள வரக்கூடாதுங்க. யார் மூணாவது நபர்? நான் மேனேஜர். நான் லோன் கொடுத்து நான் சைன் பண்ணாம சைன் பண்ணாம நாங்க சைன் பண்ணாம லோன் பணம் இல்ல. நீங்க ஓனர் இல்ல. யாருமே ஓனர் கிடையாது. எல்லாருமே யாருமே ஓனர் கிடையாது சரிங்களா? ஆமா எல்லாருமே சாதாரண லேபர் தான். ஓனர் கிடையாது. யாருமே ஓனர் கிடையாது. ஓனர் மாதிரி பேசாதீங்க சரியா? உங்களுக்கு எத்தனை மாசத்துக்கு உடம்பு தெரியும், எத்தனை மாசம் கட்ட முடியும், அத்தனை மாசம் தெளிவா எழுதிங்க. ஃபுல்லா எழுதுனதுக்கு அப்புறம் அது போட்டோ எடுத்து வச்சுன்னா வேலையை முடிஞ்சது. அது எதுக்கு போயிட்டு கசகசன்னு கத்த வேண்டியது இல்லை. அவரு தான் மேனேஜர். என்னால இந்த மாசம் கட்ட முடியலைங்க, அதுக்கு என்ன பண்ணணும்? வேலை முடிஞ்சு
நேத்து என்ன பேச விட்டீங்களா நீங்க? இல்ல ஒரே நிமிஷம் 10 பேரை கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி என்னால இந்த மாசம் கட்ட முடியல, அடுத்த மாசம் நான் கட்டுறேன் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்றீங்க? அந்த பையன் சொல்லிட்டு இருக்காரு. இருங்க ஒரே நிமிஷம். சரியா? யாராவது வந்தாங்கன்னா செல்லு வச்சிருக்கீங்களா? யார்கிட்டயே செல்லு வாங்கி வீடியோ எடுக்கணும். உங்க பேசுறதா பேசிட்டு பேசலன்னு சொல்லுவாங்க, என்ன வேணாலும் சொல்லுவாங்க. என்னோட இப்ப சின்ன சரியா? இவங்க இல்ல, இவங்களுக்கு இதுதான் வேலை. நாங்களும் மறந்துட்டாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு. எடுங்க, எடுத்துருக்கலாம்ல, எடுங்க எடுங்க. ஏங்க வீடியோ எடுங்க. பேசிட்டு பேசலன்னு சொல்றீங்களா? பேசிட்டு பேசலன்னு சொல்றீங்களா? பேசிட்டு பேசலன்னு சொல்றீங்களா? பேசிட்டு பேசலன்னு சொல்றீங்களா? எடுங்க, வீடியோ எடுங்க. 5 மாசம் டைம் தர முடியாது. சரி, லீகலா ஓகேங்க, லீகலா பாத்துக்கலாம். அவங்க வரமாட்டாங்க. நீ லீகலா என்ன பண்றாங்களோ கோர்ட்ல கேஸ் போட்டு கோர்ட்ல போய் பாத்து போய் வேலைக்கு வட்டியோட கட்டுட்டேன். கட்டிக்கலாம் போ, போய் வேலை செய் போ. வேலை இந்த வேலை லீகலா கோர்ட்ல கேஸ் போட்டு கோர்ட்ல போய் பாத்துட்டு கட் பண்ணிட்டு வா. சென்டர் அட்டெண்டன்ஸ் மட்டும் இது டவுன்லோட் பண்ணு. நான் வந்து டவுன்லோட் எல்லாத்துக்கும் நோட்டீஸ்